சிறுத்தைகள் மந்திரி ஆயிட்டாங்க. வன்னியரசு மாண்புக்கும் அமைச்சர் ஆயிட்டாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல அமைச்சர் ஆயிட்டாங்க. காங்கிரஸ்ல 2 பேரும் அமைச்சர் ஆயிட்டாங்க. தன்னால் அமைச்சராக முடியலையே, தன் கட்சிக்காரர்களை ஆக்க முடியல என்ற அந்த வயிற்றெரிச்சல் தான் மல்லை சத்யா பார்த்தா தொண்டர்கள் ஓடி வராங்க, புகைப்படம் எடுக்கணும், கை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ரசிக்காத மனிதர் துரை. அது பாவப்பட்ட கட்சியே இல்லை சார். பலருடைய பாவங்களை சம்பாதிச்ச கட்சி, பலருடைய சாபத்தை பெற்ற கட்சி. சகிக்க முடியாத ஒரு செய்தி அங்க நடந்தது உள்ள. என்ன மதிமுக மகளிர் நிர்வாகிகள் அவரை பார்க்க வர அறிமுகப்படுத்துறாங்க. அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை நான் விஜய்க்கு சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சருக்கு. பிவேர் ஆஃப் வைகோ அண்ட் இஸ் சன் துரை. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல பார்த்த எந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது? பல செய்திகள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை திராவிட இயக்கமாக பார்க்கிறேன் என்று சொன்ன துரையுடைய பேட்டி, அதை கடந்து துரதிருஷ்டவசம் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லாடல், குழந்தையை போல தலைவர் வைகோ நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் பட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. காரணம், திராவிட இயக்கத்தில் அவர் வந்தவர் தலைவர் வைகோ அவர்கள். நான் குறைத்து மதிப்பிடலை. சப்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர், இந்த வரலாற்றை உள்வாங்கியவர் அவர். ஆனால் அந்த தலைவர் தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணாவோடு தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒப்பிட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக, ரொம்ப கடினமான ஒன்று அது. அதே போல நேற்று முன்தினம் முதலமைச்சர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த தகுதியோடு நான் சென்று வரவேற்றேன்னு சொன்னார்ல, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை துரதிருஷ்டமாக வழங்கியது அந்த துரதிருஷ்டம் தான். திமுக தான் வழங்குச்சு. தலைவர் வைகோ அவர்கள் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் 3 மாதம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதில் 29 ஆண்டுகள் 4 முறை 24 ஆண்டுகள் ராஜ்யசபா இருந்தவர், 5 ஆண்டுகள் லோக்சபாவில் இருந்தவர். ஆக 29 ஆண்டுகள் அந்த துரதிருஷ்டம் தான் அவரை எம்பியாக பார்த்துச்சு. ஆக இந்த சொல்லாடல்கள்லாம் பக்குவம் இல்லாத, நான் அடிக்கடி சொல்வேன், துரை இன்னும் அரசியல் எல்கேஜி அப்படின்னு, இன்னும் பாடம் படிக்கல, இன்னும் அரசியல் புரிதல் இல்லை, மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. அப்படி பேசுகின்ற ஒருவர் தலைவராக பரிணமிக்க முடியாது. எனவேதான் அவர் துரதிருஷ்டம் என்று ஒரு திராவிட முன்னேற்றத்துடைய அண்ணா கண்ட அந்த சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டன்றாரு. இல்ல, இன்னொன்னு அதுல துரதிருஷ்டவசமா எங்களோட வேட்பாளர்கள் அந்த சின்னத்துல நின்றுட்டாங்க, அதனால நாங்க ஆதரிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்சி தலைமை தானே முடிவு பண்ணிருக்கோம். வேட்பாளர்கள் அவங்களா போய் அந்த சின்னத்துல நிக்கிறதோ எந்த சின்னத்துல முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கறீங்க? அதுல என்னன்னா, செத்தாலும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் திருச்சியில அவர் சொன்னார். கத்தி கதறி கூப்பாடு போட்டார். அப்போ கூட முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் KNA அவர்கிட்டும் மற்ற எல்லா முன்னணி தலைவர்கள் அழைச்சு, இது ஒரு சம்பவமாக இருந்தாலும் துரையுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. அதோடு இல்லாமல் அவருக்கு சீட்டு ஒதுக்குகின்ற போது அந்த சீட்டு கிடைப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஒருபோது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டிலேயே அதிகம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றது திருச்சியில் அண்ணன் திருநாவுக்கரசர் தான். ஆமாம். எத்தனையோ 39 நாடாளுமன்ற தொகுதியில் நீங்க ஏன் தொகுதி கேட்குறீங்கன்னு அவரு தர்க்கம் பண்றாரு, வாதாடுறாரு. ஆனால் எங்களுக்கு கிடைச்சா இந்த ஒரு தொகுதி தான், இல்லைன்னா எங்களுக்கு வேண்டான்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுகின்ற போது வேற வழி இல்லாம இந்தியா கூட்டணியோட கூட்டம் மும்பையில் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு அண்ணன் தலைவர் தளபதி போயிட்டு ராகுல் காந்தியோட பர்சனல் ரெக்வஸ்ட் வச்சு அவரும் இல்லை எங்களுடைய முன்னணி லீடர் நாங்கள் இழக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் இவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் ஒத்துக்கிறார். அப்படி சிரமப்பட்டு வாங்கி கொடுக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தானே வாங்கியிருக்கோம். நேற்று நைட்டு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ராகுல் காந்தி கிட்ட பேசும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி வந்திருக்கோம், வெற்றி பெறணும் அப்படின்னாரு. அப்போது அப்படிப்பட்ட அந்த சூழலில் அந்த குறைந்தபட்சம் அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
அது வந்து ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மை, ஒரு நாகரிகம் இல்லாத தன்மை, அதுதான் இங்க வந்து வெளிப்படுகிறது. எனவே வந்து அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து எல்லா சூழலிலுமே யாருக்குமே அவங்க விசுவாசமா இருந்ததில்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது. அதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே சார். துரை வைகோ என்ன சொல்றாருன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறாங்க. அப்படிதான் நாங்க பார்க்கிறோம் அந்த விஷயத்தை அப்படின்னு துரை வைகோ சொல்றாரு. வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து காங்கிரஸையும் எங்களையும் ஒப்பிடக்கூடாது, சிறுத்தைகளையும் எங்களையும் ஒப்பிடக்கூடாது. காங்கிரஸ் நன்றே சொல்லாம போயிட்டாங்க, சிறுத்தைகள் அமைச்சரவையில் போயிட்டாங்க, நாங்க இன்னும் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கலையே அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றாரு. இருவருக்குமே ஒரு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தலைவர் வைகோ பொறுத்தவரை அவர் அடிக்கடி மகாபாரத்தை நிறைய ஒப்பிடுவார். அப்ப அந்த காந்தாரியுடைய கதாபாத்திரத்தை சொல்லி, காந்தாரி அந்த வயிற்றுல அம்மிக்கல் வச்சு இடிச்சு கொள்வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது போல சிறுத்தைகள் மந்திரி ஆயிட்டாங்க, வன்னியரசு மாண்புக்கும் அமைச்சர் ஆயிட்டாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல அமைச்சர் ஆயிட்டாங்க, காங்கிரஸ்ல 2 பேரும் அமைச்சர் ஆயிட்டாங்க. தன்னால் அமைச்சராக முடியலையே, தன் கட்சிக்காரர்களை ஆக்க முடியல என்ற அந்த வயிற்றெரிச்சல் தான் எங்களை நீங்கள் அவங்களோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த முதுகெலும்பு வைகோக்கு இல்லை என்பது வெளிப்பட்டு இருக்குது. அவங்க நின்று போராடினாங்கல்ல, எங்களுக்கு 10 தொகுதி கொடுங்கன்னு சொல்லி விசிகே போராடிச்சு, எங்களுக்கு 6 தொகுதி கொடுங்கன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிச்சு. திரைமறைவுலையும் அது எப்படியோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது தேமுதிக எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தா தான் நாங்கள் வருவோன்னு சொன்னாங்க. இப்படி இருக்கின்ற போது ஒரு தலைவன், உங்கள் கட்சிக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் என்னன்றது. நீங்கள் முதல்ல போய் அந்த குழு, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போய் பேசிட்டு வருது. ரெண்டாவது முறை பேசவே போலையே, 2வது முறையா நேரடியாக நீங்கள் போய் கையெழுத்து போட்டு வரீங்களே, கையெழுத்து போட்டு 4 தொகுதி வாங்கிட்டு வந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக போகிறோம், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமும் ஒரு தொகுதியில வந்து தனிச்சின்னமும் 3 தொகுதியில உதயசூரி சின்னம் நிர்பந்திக்கப்பட்டோம். கடைசி 24 மணி நேரத்துல தான் மாறி இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து இன்னைக்கும் நீங்க வந்து பதிவுகள் அப்படியே தான் இருக்குது. காலையில் 9 மணிக்கு இருக்கும். அன்னைக்கு வைகோ வந்து அறிக்கை கொடுக்குறாரு, இது மாதிரி சீர்காழி தனி தொகுதியில வந்து உதயசூரி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்ன அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் திமுக தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திருச்சியிலிருந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வருகின்ற போது இது மாதிரி பெருந்தன்மையோடு இது ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அண்ணன் தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றின்னு அவர் நன்றி தெரிவிக்கிறார். அந்த முடிவு வைகோ தான் எடுத்தாரா? வைகோ எடுத்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தளபதி வந்து பிற்பகல் தான் அவர் அறிவிப்பார். அப்போ அந்த நீங்க தானே கட்சி தலைவர், நிர்பந்தம் சொல்வதற்கான காரணம் என்ன? சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, பேச்சுக்கு வச்சுப்போம். நீங்க வந்து அவங்க நன்றி சொல்லாம போயிட்டாங்க, அமைச்சரவை பத்திராங்க, குதிரை பேரம் இல்லை, கழுத பேரம் இல்லைன்னு துரையும் வைகோவும் பேசுறாங்கல்ல. இப்ப நாங்களோட கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். அது குதிரை பேரம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்களா ராஜினாமா பண்ணுவதற்கு? 2 சட்டமன்ற உறுப்பினர்களை 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு நீங்க என்ன தேர்தலை சந்திக்க போகிறீர்களா? நீங்க தேர்தலை சந்திப்பீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான உத்தரவாதம் எதனா கொடுக்க முடியுமா உங்களால? எதுவும் நடக்காது. எனவே இந்த நிர்பந்தம் கொடுத்தார்கள் என்று சொல்வது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. இதை ஏன் அது வைத்தாங்க நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் மகனுக்காக தான் சொல்றாரு. மகன் வந்து செத்தாலும் தனிச்சின்னத்தை தான் நிப்பன்னு சொல்லி நின்று அவர் போராடுறாரு. அதே விதிகள் தான் கட்சிக்காரர்களுக்கு வரணும். நீ சொல்றதுதான் கட்சிக்காரர் ஏத்தாகணும். ஆமா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கு நான் காரணமாயிடும். அது எப்படி தோத்துட்டாங்கன்னா காரணமாயிடும் நீங்க நினைக்கிறீங்க? மற்ற கட்சியில இன்னும் சின்னங்கள் இன்னும் ஜெயிக்கிறாங்களே, நீங்க ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு உளவியல் காரணங்கள் இருக்கிறது. அது என்ன உளவியல் காரணம்? 2021 நாங்களாம் நிர்பந்திக்கப்பட்ட உதயசூரி சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. முன்னாள் வரையிலும் நான் போய் பேச்சுவார்த்தைக்கு நான் தான் தலைவர், முன்னாள் வரையிலும் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம் நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. ஆமா ஆமா. பேசிட்டு நான் வெளியே வருகின்ற போது ஏன் அப்படி சத்யா அப்படி பேசுறாரு அப்படின்னு கூட கூட்டணி கட்சியில பேசினாங்க. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக நான் பயன்படுத்தினேன்ட்டு அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. ஆனால் ஓர் இரவில் நிகழ்ந்த மாற்றத்தின் பேர் தான் அரசியல் என்பதற்கு இணங்க காலையில வைகோ அறிவிக்கிறாரு, உதயசூரி சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு. நடுவில் என்ன நடந்தது அது அவரு தான் சொல்லணும். இதுல என்ன ஒரு உளவியல் நான் உள்வாங்கிறேன்னா, இப்ப மல்லை சத்யா வெற்றி பெற்று விட்டால், தனி சின்னத்துல ஏதோ நின்னத்தில் வெற்றி பெற்றால், மறுமலை திமுகவுல மகனை கடந்து ஒரு அதிகார மையம் உருவாக்கிடக்கூடாது. ஏன்னா மல்லை சத்யா பார்த்தா தொண்டர்கள் ஓடி வராங்க, புகைப்படம் எடுக்கணும், கை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ரசிக்காத மனிதர் வந்து துரை. அப்போ தன்னை தவிர வேற எந்த அதிகார மையமும் வந்துவிடக்கூடாதுக்காகத்தான்
அவர் வந்து உதயசூரி சின்னத்துல எங்களை போட்டியிட வைத்தார். இப்ப இருக்கிறவங்க போட்டியிட வச்சது காரணமே இதுதான் உண்மை. ஓகே, திமுக கொடுத்த அழுத்தம் இல்லையா? திமுக கொடுத்த அழுத்தம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, திமுக சொல்லியிருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா வெற்றி பெறணும் அப்படிங்கிறது, எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, தோழர்கள் எளிதாக பணியாற்றுவாங்கன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஓகே, அது சொல்வதற்கு பெருந்தன்மை வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். 2021 நான் கடைசி வரும் தனி சின்னத்துல தான் போட்டியிடுவேன் சொல்றேன். ஆமா. ஆனா களத்தில் போய் நிற்கும் போது ஊடகம் என்கிட்ட கேட்கறாங்க, நேற்று வரை நீங்க தனிச்சின்னு சொன்னீங்க, இப்போ உதயசூர் நிற்கிறீங்களே, என்ன நடக்குதுன்னு போது நம்ம சொன்னோம், இப்ப நாங்க புது சின்னத்தை கொண்டு வந்து மக்களிடம் சேர்ப்பதற்கு பதிலாக களத்தில் நம்ம நிக்கிறோம். களத்துல இதோ நீ ஏன் போராடி இருக்கிற, இந்த என்னோட ஆயத்தை எடுத்து போராடுன்னு சொல்கின்ற அந்த தன்மை திமுக கிட்ட இருந்து அந்த பெருந்தன்மையை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். 2021 சொன்னதுக்கு 2025 என் மேல வஞ்சம் சித்தாங்க. மதிமுக தலைமை நிர்வாக கூட்டத்துல அந்த கட்சியோட அவைத்தலைவராக இருக்கிற ஆடிட்டர் அர்ஜுன் ராய் போன மாசம் கூட ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. கட்சி விட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ அவர் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். இது மாதிரி நீங்க 2021 பேசுறது 25 ஏன் சார் இந்த கொஸ்டின்? இவ்வளவு நாள் என்ன சார் மௌனமா இருந்தீங்களா? என்ன கோமா நிலையில இருந்தீங்களா? அப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்கிறோம். அப்போ இன்னொரு அதிகார மையம் அந்த கட்சியில உருவாயிருக்கு. எனவேதான் திருச்சியில கூட இவங்க கேட்டிருந்தா ஒரு தொகுதி கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனால் தன்னை தவிர வேறு இன்னொரு அதிகார மையம் திருச்சியில் உருவாகிடக்கூடாதுன்ற அந்த அக்கறையோடு தான் துரை வந்து திருச்சி தவிர்த்தார் என்பது குற்றச்சாட்டு. அதனாலதான் அவங்க ரொகையா அவங்க வந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க. XRY அவங்க ராஜினாமா பண்ணாங்க, நான் விலகுகிறேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க முதல்ல. இப்ப அவங்க தொகுதி குறித்து தான் சொன்னாங்க, தொகுதியும் இது பண்ணி தான் அவங்க இப்ப ரொம்ப ரசிக்கிறாங்க. என்ன ரசிக்கிறாங்கன்னா, திமுக இருந்து வெளியேறி தாவேகாவுடன் போவதுக்கு வந்து அவங்க அவங்க அந்த உடல் மொழி எல்லாம் பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமான்னு சொல்லும் போது பக்கத்துல சிரிச்சிட்டு அவ்வளோ ரசிப்போம், அவ்வளோ ரசிக மனப்பான்மையோட அவங்க பாக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை சொல்வதற்கான தகுதியை மதிமுகனா மகன் திமுக நாங்கள் இருக்கணுமோ அந்த லட்சியம் பேசணும். இன்னைக்கு சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரஞ்சனா, முத்தமிழ் கலைஞருடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு தகுதியற்றவர்களாக மகன் திமுக மாறி இருக்கிறது. இன்னைக்கு கூட டாக்டர் கலைஞருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போயிருக்கிறார் தலைவர் வை. அந்த தகுதியை நீங்க எழுந்துட்டீங்க, நீங்க மாலை அணிவிச்சிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்ப நீங்க பேசும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, தன்னோட கட்சிக்காரங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த காந்தாரி அந்த விஷயங்களை ஒப்பிட்டு வைகோ அவர்களை சொன்னீங்க. கட்சிக்காரர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே சார்? இல்ல, அது வந்து இந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது வெளியேறணுன்றதுக்கு தவேகாவுடன் போவதற்கு காரணங்களை தேடிட்டு இருக்கிறார். முடிவெடுத்தாச்சு. ஓகே, முடிவு எடுத்துட்டாங்களா? 27ஆம் தேதி பொதுக்குழுல தான் சார் எடுக்கணும். அதெல்லாம் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் ஒப்பனை சார். இவங்க எடுக்கிற முடிவே எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க நடைமுறை. ஒரு பாவப்பட்ட கட்சி இந்த முடிவு எடுக்கிற கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா சார்? வைகோ அப்படிதான் கேட்டு. அது பாவப்பட்ட கட்சியே இல்லை சார், பலருடைய பாவங்களை சம்பாதிச்ச கட்சி, பலருடைய சாபத்தை பெற்ற கட்சி. ஒரு கொடுங்கோலனே இந்த நாட்டின் சாபங்கள் அனைத்தையும் உனக்கு நீ கையில் ஏந்திருக்கிறான்ற மாதிரி லட்சக்கணக்கான தொண்டருடைய கண்ணீரும் சாபமும் தான் அந்த கட்சி இன்னைக்கு நிர்மூலமாகி உடைந்து சிதறி இருக்கிறது. நேற்று கூட பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. 67 பேர் தான் அங்கே கூடின கூட்டம். 15 அமைப்புகளில் நீங்கள் அழைச்சிருந்தீங்க. 15 அமைப்புகளுக்கு அமைக்கப்பட்டதுலேருந்து வெறும் 67 பேர் தான் உங்களால் ஒரு போராட்டத்தை கூட்ட முடியுது அப்படின்னா இதுதான் கட்சியுடைய லட்சணம். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கூட்டணியில் சீட்டு ஒதுக்குவாங்க. எனவே இந்த காலகட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சியே இல்லாத ஒரு சூழல் வருது. எப்போனா 2016 மக்கள் நல கூட்டணி வந்ததுக்கு பின்னால் இனி கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னும் போது அவர் முடிவெடுக்கிறார். இனி ஒரே அடைக்கலம் வந்து ஒரே சரணாலயம் வந்து திமுக தான். ஆமா, அப்போ திமுக தலைவரை தேடி தேடி பிடிக்கிறார். சென்னை விமான நிலையத்துக்கு போறாரு, அதுக்குள்ள ஒரு மதுரைக்கு போயிடுறாரு. மதுரையில் போய் 1 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறார் இவருக்காக. கோயம்புத்தூர்ல 1 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறார். சந்திச்சு கண்ணீரோட கையப்பட்டின்னு சொல்றாரு, நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எதையும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டோம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்னு கலைஞர் கடைசி நேரத்துல என்னை கூப்பிட்டு சொன்னாரு, சத்தியவா கூப்பிட்டு அப்படின்னாரு. நான் உங்களுக்கு எப்படி அரணாக இருந்தனோ அது போல தலைவர் தம்பிக்கு நான் ஒரு உறுதுணையா இருப்பேன்னு சொன்னால. இப்ப பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றேன். பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும்னார்ல. அதே போலதான் கடந்த காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரனும் ஐயா நினைவில் வாழ்கின்ற எல் கணேசன்லாம் MP ஆகும் போய் எல் கணேசன் தான் வைகோவுடைய குருநாதர் அரசியல். அவர் தான் 1964 கோகலே அரங்கத்தில் மாணவர் மன்றத்தில் பேச வச்சு அவர் தான் அண்ணா கிட்ட எடுத்துமே அறிமுகப்படுத்துறார். கலைஞரிடம் இவர் தான் எடுத்துமே அறிமுகப்படுத்துறார். எல் கணேசன் வாழ்கன்னு சொல்லி தான் அவர் அரசியலில் தடம் பதிக்கிறார் வைகோ.
அந்த எல் கணேசன் வாழ்கன்னு சொன்ன அந்த மனிதர் வந்து இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கிறார். அவர் வந்து எம்பி ஆனதுக்கு அப்புறம் விருப்பப்படுற ஒரு 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 மந்திரி ஆகணும். ஓகே ஓகே. ஆனால் அவர் மீது ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாரு, எனக்கு நல்லா புரியுது. அவர் மந்திரி ஆனார்னா இவங்களுக்கு தான் விசுவாசம் இருப்பார், நமக்கு இருக்க மாட்டாரு என்று சொல்லி பொதுக்குழு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. மதிமுக அமைச்சரவையில் பங்கேற்காது. அந்த தலைவனா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு எம்பி பதவி மினிஸ்டர் வாங்கி கொடுப்பாரு. இது எல்லாமே புனை சுருட்டல். இது எல்லாமே இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஜோடனையை பண்ணிட்டு இருக்கிறார். தேவை முடிந்தவுடன் துரோகி நண்பனாவதும், தேவை தொடங்குகின்ற போது துரோகி நண்பனாக மாறுவதும் வாடிக்கை தான் அரசியல். இப்போ தாவேக்காவுக்கு போகணுன்ற முடிவில் இருக்காங்க. தாவேக்காவுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அனுபவஸ்தன்ற முறையில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் கட்சி நீங்கள் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர் வந்து ஆபத்தான மனிதர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் யார் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறார், பிவேர் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி முடிப்பார். அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை நான் விஜய்க்கு சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சருக்கு, பிவேர் ஆஃப் வைகோ அண்ட் இஸ் சன் துரை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆபத்தான மனிதர்கள் சார். ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர், நாடாளுமன்றத்தில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடி இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்களும் கூடவே இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட போறது விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா தானே சார் இருக்கும், முதல்வர் விஜய்க்கு. ஆமா, இப்போ கூட அவர் தானே இப்போ அறிவிக்கப்படாத டெல்லி பிரதிநிதி போல இப்போ துரை வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் கூடவே பின்னால் போய் இருக்கிறாரு. அவர் தான் அங்கே போய் நாங்கள் தான் சாதிச்சு, ஒருவேளை மாண்பு முதலமைச்சருக்கு முதலமைச்சர்ன்ற அந்த புரோட்டோகால் பிரகாரம் இவருக்கு அங்கே எல்லா கதவும் திறக்கப்படும். ஆனால் இவங்க போய் அங்கே போய் வழியை நின்றுட்டு நாங்கள் தான் அந்த கதவை திறந்து விட்டோம், நாங்கள் தான் இந்த கதவை திறந்து விட்டோம்னு சொல்லி இப்பொழுது ஜோடனையே பின்னிட்டு வராங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புகைப்படம் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ விஜய் கட்சி வந்து ரீல்ஸ் போட்டே முதல்ல ஆட்சிக்கு வந்தா மாதிரி ரீல்ஸ் போட்டே கட்சியில் முதன்மை செயலாளராக வந்து அவர். போராடியது நாங்கள், வேர்வை சிந்தது நாங்கள், காவல்துறையிடம் தள்ளுமுள்ளு பட்டவங்க நாங்கள், சிறையில் இருந்தவங்க நாங்க. ஏறக்குறைய 32 வழக்குகளை எதிர்கொண்டவன் நான். ஆனால் அவர் வந்து ஒரு திரைப்படம் மாமனிதர்னு ஒரு திரைப்படம் குறுந்த வைகோவுடைய போராட்ட களங்களை எடுத்தார். அதுல எடிட்டிங் மட்டுமே அவருக்கு வந்து ஆஸ்கார் விருது கொடுக்கலாம்னு நம்ம எங்களுடைய தோழர்கள் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த 28 ஆண்டு கால நெடிய போராட்டத்தில் நீ இல்லாத எந்த போராட்டமே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல கூட உன் படத்தை அவன் காட்ட தயாரால. அப்படின்னா என்ன நயவஞ்சகனுடைய மனசுல இருக்குது? அப்போ இது போன்ற ஒரு மோசமான ஒரு கேரக்டர்ஸ் இவங்க. வேற யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு மனசாட்சி. நீங்க வந்து அதிமுக கூட்டணி, நம்ம திமுகவில் 96 நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோத்துட்டு 98 அதிமுக கூட்டணி வைக்கிறோம். எந்த அதிமுகவுக்கு எதிராக திமுக மதிமுக உருவாகுன்ற போதே அவர் சொன்னாரு, நம்முடைய எதிரி வந்து அதிமுக தான் அப்படின்னு. ஆமா, அந்த எதிரிகிட்டே நீங்க சரணாலயத்தை வந்து அடைஞ்சிங்க. 98 5 நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியை பெற்று 3 ஜெயிக்கிறோம். கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, அவர் அண்ணன் வாழப்பாடி ராமமூர்த்தி இவங்களாம் இருக்காங்க, பாஜக இருக்குது. பிரதமர் வேட்பாளருக்கு வந்து ஆதரவு கடிதம் குடிக்கணும். கூட்டணி கட்சி தலைவர் முதல்ல அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்கணும் அந்த கடிதத்தை. மாறாக இங்கேருந்து இவங்க நேராக 3 பேர் கடிதத்தை நேரடியாகவே பாஜக அனுப்பிச்சுவாங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன நம்ம கூட்டணி கட்சி இருக்கும், நம்மகிட்ட குறைஞ்சபட்சம் கூட நம்மகிட்ட கேட்கலையே அப்படின்னும் போது அந்த அம்மா வருத்தப்பட்டு இவங்களை வந்து வச்சுக்கூடாத மனநிலைக்கு வந்தாங்க. ஓகே ஓகே. வேற வழி இல்லாமல் 2006 கூட்டணி சேர்த்தாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் இவங்க சேர்த்ததால் தான் ஒட்டுமொத்தமாக தோத்து 35 வாங்கி 6 தான் ஜெயிச்சாங்க. கடுமையான என்னோட அரசியல் வாழ்க்கையில் எடுத்த தவறான முடிவு அப்படின்னு தவறான முடிவுன்னு சொன்ன வைகோ மீண்டும் அந்த தவறு செய்துட்டு வர செய்ய துவங்கிட்டாங்க. அந்த தாவேக்காவை நோக்கி 100% நகர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அவங்களோட நடவடிக்கைகள், அந்த கட்சி தோழர்களுடைய சமூக வலைதள பதிவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே 1% கூட திமுகவை ஆதரிச்சு அவங்க இல்லை. 100% எதிர்ப்பான கருத்துக்கள் தான் பதிவு பண்றாங்க. ஓகே சார், இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம மதிமுக மட்டும் இல்லை, இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமே தேர்தலுக்கு முன்பாக திமுக அவர்களை நடத்திய விதம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு விமர்சனம், ஒரு அவங்க மேல திமுக மேல ஒரு கோபமா இருந்து அது இப்ப வெளிப்படுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? மதிமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்தே நான் என்ன சொல்லணும்னா, ஒரு கட்சி நடத்துகின்ற போது அந்த கட்சியுடைய எண்ணிக்கை, அதோட பலம் பலகீனங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்களாக தான் கூட்டணி தலைமை இருக்கும். ஆமா,
நான் தான் சொன்னேன். அது எல்லோருமே அது ஒரு காரணமா சொல்றாங்களா சார், எங்களுக்கு இப்போ இவ்வளவு சீட்டு தான் கொடுத்தாங்க? சொல்லலாம். ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கான பல கட்சிகள் கூட்டணியில வருகின்ற போது அது சில நெளிவு சுழிவுகள் இருக்கதான் செய்யும். ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் பத்மஸ்ரீ அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சுயமரியாதையோட நாங்க வந்து போட்டியில ஆதரவு தெரிவிக்கிறோம் சொன்னாரு. ஏன் அந்த நடவடிக்கை நீங்க ஏன் எடுக்கல? சரி, இப்பொழுதாவது நீங்க வந்து நாங்க வந்து துரதிருஷ்டம் திமுக உதவி செய்யும் சின்னத்தில் நின்றுட்டோம் என்பதற்காக 2 பேர் நீங்க ராஜினாமா பண்ண தயாரா? 2 சட்டமன்ற உறுப்பினர்களை துரதிருஷ்டம், நான் வந்து திமுக ஆதரவோடு நான் எம்பி ஆயிட்டேன், நான் என்னுடைய பதவி ராஜினாமா பண்ணி நான் தேர்தலில் சந்திக்கிறேன்னு நாங்க சொல்ல முடியுமா அவங்களால? ஆக இது எல்லாமே வந்து அப்ப பேச வேண்டியது, அது பேச்சு அப்பொழுதே முடிஞ்சிடுச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் செய்த பிழைதான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சதுன்ற பார்வையில நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1,31,00,000 பெண்களுக்கு வந்து மகளிர் சுய ஒதுக்கீடுகள், கட்டணமில்லா விடியல் பயணம், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், இப்படி எண்ணற்ற சமூக நல திட்டங்கள், ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல வந்து இந்தியாவுடைய 2வது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு. இப்படி எல்லாம் இருந்த போதும் இந்த தேர்தல் காலங்கள்ல அந்த பெண்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்காம போயிடும் என்பதற்காக முன்கூட்டி 5,000 ரூபாய் கொடுக்கிறார். எல்லாம் செய்துட்டு அடுத்த ஆட்சி மீண்டும் 2O திராவிட மாடல் முக்கால ஆட்சின்னு சொல்லுகின்ற போது கூட்டணி கட்சியில இருந்த காங்கிரஸ் நடத்திய விதம் மோசமா பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாங்க. விசிக்கே நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதே போல் தான் பண்ணாங்க. மகன் திமுக வந்து சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம் சொல்லிட்டு அறிவாலயம் வாசல்லையே கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்து பேசினாங்க. அப்போ இந்த கூட்டணி செய்த அந்த பிழையான நடவடிக்கைகள்ல கூட்டணிக்கு உள்ளுக்குள்ள பேசுவது என்பது வேறு, ஆனா பொதுவெளியில பேசுவது என்பது அந்த பொதுத்தளத்துல இங்க பேசுகிறப்ப மக்கள் பாக்குறாங்க. அப்போ ஒருவேளை திமுக மீது தான் இந்த சார்ஜஸ், இப்ப நீங்க சொல்ற இந்த பொதுவான பார்வை அங்க அதுதான் போய் நிக்குது. அப்ப இந்த பொதுவான பார்வை மக்களை போய் சேர்க்கின்ற போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாற்றம் வரட்டுமேன்னு சொல்லிதான் தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது காரணம், திமுக தனித்திருந்தா கூட நான் வெற்றி பெற்றிருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க ஒன்னும் கட்டமைப்புல ஒன்னும் பலகீனமானவர்கள் அல்ல, பெரிய கட்டமைப்பு, வலிமையான கட்டமைப்பு. கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திய குழப்பம் ஒரு குழப்பங்கள் நிச்சயமா ஒரு காரணம் தான் நான் பாக்குறேன். நிச்சயமா இல்ல, எந்த மாட்டுக்கிறது. ஏன்னா காங்கிரஸ்ல லாபி பண்ண ஒரு 2 குரூப், அது எப்பவுமே குழுக்களாக இருக்கிற கட்சி தான். அந்த குழுக்கள் வந்து டெல்லி பிரதிநிதி ஒரு மாதிரி பேசுறது, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மாதிரி பேசுறது, காங்கிரஸ் தலைவர் ஒரு மாதிரி பேசுறது. அப்ப மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை கொண்டு வந்து சேர்த்ததே காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தான். ஓகே. ஏன்னா அதுல மாற்றம் இல்லை சார். அதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டுறேன், திராவிட வெற்றி கழகம் ஏன் 2026 தேர்தலில் போட்டியிடல சார்? நாங்க போட்டியிடணும்ன்ற எங்களுக்கு விருப்பம் இருந்தது, நிச்சயமாக இருந்தது. நாங்க துவக்கத்திலிருந்து சொல்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியில நாங்க இருப்பதற்கான காரணங்களே ஒரு அதை சார்ந்து மக்களுக்காக பணியாற்றுவன்ற ஒரு விருப்பம் தான். ஓகே. நாங்க வந்து 28ஆம் தேதி திராவிட வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு சென்னையில் எழும்பூர்ல தான் சிராஜ் மஹால்ல கூட்டினோம். ஓகே. எங்களுடைய தீர்மானம் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வந்து 13வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது. ஓகே. திமுக தலைமை எங்களை அரவணைச்சு எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நாங்க வேண்டுகோள் கொடுத்து மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாள் எடுத்து நாங்க கடிதமும் கொடுத்தோம், ஆதரவு கடிதம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது வந்து எங்களை அவங்க பார்ப்பதற்கு கூட தயாரால. அது காரணம் நாங்க புரிஞ்சிட்டோம். அந்த உளவியல் காரணம் என்னன்னா, ஒருவேளை வைகோ கோச்சு போவாரு, மனவத்து போடுவாரு என்பதற்காக இருக்கலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தலைவருடைய மகன் துரை அரசியல் பிரவேசம், எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து அவர் கட்சி கண்டாரோ அதே கட்சியில வந்து வாரிசு வந்து புகுத்துகின்ற போது கட்சியுடைய மூத்த தலைவர், தொழிற்சங்க தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருப்பூர் துரைசாமி அவர்கள், RM சண்முக சுந்தரம், புலவர் செவந்தியப்பன், DRR செங்குட்டுவன், மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ், வழக்கறிஞர் வீரபாண்டியன், பொறியாளர் என்ஜினியர் பொறியாளர் ஈஸ்வரன், இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு வெளியேறாங்க. வெளியேறி தாய் கழகம் திமுக சேரணும்னு ஒரு பெரிய பட்டியலோட கடிதத்தை எடுத்து போய் அறிவாலயத்தில் சேர்க்கிறாங்க. ஓகே. ஆனால் அவங்களை அன்னைக்கு சேர்த்திருக்கணும் திமுக. இவர்களுக்காக வைகோ வருத்தப்படக்கூடாது, அவர் மனசு சங்கடப்படக்கூடாது, நம்ம கூட்டணியில் இருக்காங்க, நம்ம அழிக்கிறாங்க, முயற்சி பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக அது வைகோவுக்காக தடுத்து நிறுத்தாங்க. அவர் வருத்தப்படக்கூடாதுக்காக கட்சியிலே சேர்க்க தயாரா. ஓகே.
அதே நிலைப்பாடு தான் எங்களுக்கு வந்து திராவிட வெற்றி கழகத்தை பாராமுகமாக இருந்ததுக்கான காரணம் அது ஒரு லக்ஷ்மண ரேகை மாதிரி வைகோ போட்டார், அது தாண்டக்கூடாதுன்றதுக்காக எங்களை சந்திக்கல விரும்பலன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, அந்த சந்திப்பதற்கான வாய்ப்பு அமைக்கல. ஓகே. இன்னொரு ஒரு விஷயமே சொல்றாரு துரை வைகோ பத்திரிகை சந்திப்புல வந்து சொல்றாரு, ஒருவேளை பொதுக்குழுல வந்து தாவேக்காவுக்கு ஆதரவா தீர்மானம் போட்டா அது குறித்து பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி திமுக சின்னத்துல நின்றுருக்காங்களே அப்படின்றத சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு துரை வைகோ என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்மானம் போடுறது கூட இந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லையா, நாங்க சட்டமன்றத்துல போயிட்டு ஆதரிச்சா அந்த மாதிரி ஏதாவது அது குறித்து நடவடிக்கை ஏதோ இது பண்ண முடியும், எங்க பொதுக்குள்ள தீர்மானம் போடுறோம் அது கூட ஒரு ஜனநாயகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியுமே கேட்கிறார். அதை எப்படி நீங்க பாருங்க? அது என்னன்னா, ஒரு கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப 2 பேர் வெற்றி பெற்றவங்க வந்து மதிமுக இல்ல, அவங்க திமுக உறுப்பினரா சேர்ந்ததற்கு பின்னால் தான் உங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னமே கொடுக்கப்படும். இப்போ வந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆகணும். ஆனால் 2 பேர் வந்து மதிமுக இல்லாத 2 பேரும் நீங்க எப்படி உங்களோட நிர்வாக கூப்பிட்டு இருக்கலாம், அதுவே சட்டவிரோதம். அவங்கள அந்த வாக்கெடுப்புக்கு பங்கேற்க செய்ததன் மூலமாக நீங்க மறைமுகமாக சமீகையிலே நாங்க வந்து தாவேக்கா பக்கம் நீங்க தெரிவிக்கிறீங்க. ஓகே, அப்போ இந்த திமுக உறுப்பினருக்கு நீங்க எப்படி சார் நீங்க வந்து விருப்ப கட்டணம் வாங்குறாங்க 25,000 ரூபாய், அதுக்கு வந்து கட்டணம் செலுத்தணும், விருப்ப கட்டணம். அப்ப 4 பேருக்கு நீங்க 25,000 ரூபாய் ஆனீங்களே, அவங்க என்ன மதிமுக சின்னத்தில் நின்றவங்களா அல்லது மதிமுக உறுப்பினர்களா? ஆக சட்டவிரோத செயலை வந்து தவறான புரிதலோடு இன்னைக்கும் வைகோ செஞ்சிட்டு இருக்காங்க, மதிமுக அவருடைய மகன் துரை செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க 2 பேரும் எப்படி நீங்க மதிமுக நிர்வாக கூட்டத்தில் உட்கார வைக்கலாம்? இது சம்பந்தமா யாருன்னா இப்ப வழக்கு தொடுத்து இது மாதிரி இந்த எவிடன்ஸ் இந்த சாட்சிகளோட எடுத்து வச்சோம்னா கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணுவானே. அப்போ இந்த தவறுகளை தொடர்ச்சி அவங்க செய்துட்டு வராங்க. அப்போ எதிர்காலத்துல கொறடா உத்தரவு வந்தா என்ன ஆகும்னா, இன்னைக்கு எப்படி போகாம போனாங்களோ அடுத்து போகாம போக மாட்டாங்க, அடுத்து போய் மருத்துவமனையில போய் படுத்துப்பாங்க அந்த கொறடா உத்தரவுல இருந்து தப்பிப்பதற்கு. ஓகே, நீங்க கட்சியில நீங்க தீர்மானம் போடுங்க. இது என்ன தீர்மானம்னா, நீங்க என்ன வெளியேற போறீங்க தீர்மானம் போட போறீங்களா? துரை ஏற்கனவே முடிவு பண்ணி அந்த அவங்களோட கூட்டத்தெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார். எனவேதான் கடைசியா நடந்த நிர்வாக கூட்டத்துல வந்து தலைவர் வைகோ வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு எனக்கு என்ன ஏற்பட்டதோ அதே நிலைமையில வைகோ உட்கார்ந்து இருந்தாரு. நாங்க தோழர்கள் சொன்னாங்க, என்னை அவமானப்படுத்துகின்ற மாதிரி, என்னை அலட்சியப்படுத்துகின்ற மாதிரி ஒரு 10-20 பேர் விட்டு பேச வச்சாங்க. அதே பேச்சு தான் இன்னைக்கு வைகோக்கு எதிராக திரும்பி இருக்குது. வைகோ கண்ணீரோடு நின்று இருந்தாரு. கடைசியா வந்து மன்னிப்பு கேட்கிறார் மகன் கிட்ட, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு நினைவில்லை, எனக்கு ஞாபகம் வயசாயிடுச்சு, எனக்கு ஞாபகம் மறைஞ்சு. எந்த விஷயத்துக்கு சார்? அவர் வந்து திமுக கூட்டணி போனது தப்புன்னு சொல்லி துரை சொல்றாரு. ஓகே, ஓகே. நான் சொன்னேன்ல விஜய் கூட தாவேக்கா கூட போனேன்ட்டு, நீங்க தானே ஒரு முடிவு எடுத்துட்டு எங்க மேல நீங்க திணிச்சிங்க. அப்ப நான் அந்த கட்சியில் இருக்க மாட்டேன், நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு போன ராஜினாமா நாடகம் வந்து மல்லை சத்யா வெளியேற்றுவதற்கு, இப்ப நடத்திய ராஜினாமா நாடகம் வந்து பொதுச் செயலாளர் வைகோ வெளியேற்றுவதற்கு அவங்க ஆட்களை எழுதிட்டு கத்தி கொக்குபாடு போட்டு அவர் கையை பிடிச்சி வைகோக்கு எதிராகவே அந்த மாதிரி பண்ணாங்களா? ஆமா, அவரு நான் ராஜினாமா பண்றேன் நான் போறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப உட்கார வச்சு அவரை எத்தனை முறை நீங்க இன்னும் ராஜினாமா நாடகமே நடத்திட்டு இருப்பீங்க? அப்போ தலைவரை வந்து நீங்க கொச்சைப்படுத்தி அவர் அவமானப்படுத்தி அவர் கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்றாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இனி உன் சொல் பிரகாரமே நான் நடக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுக்க போறீங்க? மகன் சொல்லிட்டாரு வெளியேறணும்னு நீங்க சொல்லிட்டு போங்க, ஆனால் நீங்க ஏதோ காரணத்தை தேடிட்டு இருக்குன்னு போது எல்லாருமே தெரியும். இப்போ வந்து திமுகவும் எச்சரிக்கையா இருக்கணும், தாவைக்காவும் எச்சரிக்கையா இருக்கணும். இவர் என்ன காரணத்தை சொல்லிட்டு போவார் என்பது யாருக்கும் தெரியாது. அபாண்டமான பழியை தூக்கி சுமத்திட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த பழி போடுவதற்கு தலைவருக்கு வைகோவுக்கு நிகரானவர்கள் யாருமே இருக்க முடியாது. திமுகவை வந்து அந்த தலைவனுடைய குடும்பத்தை பற்றி அவ்வளவு தரைக்குறவா பேசினவர். சுயமரியாதை இருப்பவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரெல்லாம் கூட்டணியில வச்சிருக்க கூடாது. இப்படி பேசணும். இப்பவே நிறைய பேர் அதான சார் சொல்றாங்க, வைகோ வந்து இப்படி பேசலைனாதான் ஆச்சரியம், நாங்க வந்து அவர்கிட்ட இதை எதிர்தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வைகோ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஒரு உரிமையோட வந்து எங்களை விமர்சனம் பண்றாங்க, அவரு துரை வைகோ அவரோட ஆதங்கத்தை சொன்னாரு, அவங்க விமர்சனம் பண்றாங்க திமுகவினர், பரவாயில்ல அதை நாங்க ஒரு உரிமையோட பண்ற விமர்சனமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, அது வந்து பேலன்ஸ் பண்றாரு. மகனுக்கு வந்து ஒரு எதுவும் பெருசா எதுவும் வந்துடக்கூடாது, இடையூறு வந்துடக்கூடாது. ஒருவேளை தாவைக்கால நம்மளை சேர்க்காம போயிட்டாங்க, நம்ம நடுத்தல் நின்றக்கூடாது. அதுக்காக தான் இப்போ ஒரு 15 அமைப்புகள் கூட்டி இப்போ என் பின்னாலே ஒரு அமைப்பு இருக்குதுன்னு ஒரு காட்டுறதுக்கு. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அப்படிதான் கட்டி எடுத்தாங்க.
அப்படிதான் ஈழத்தமிழ் ஆதரவு இயக்கம், இலங்கை தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை என் கூட ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக காட்டினீங்க. ஓகே. ஆனால் எல்லாம் காட்டியப்ப நீங்க தோர்ந்து தான் வந்திருக்கீங்க. திமுக கூட போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வெற்றி பெற்றீர்கள். ஆனா இப்போ மீண்டும் வந்து என் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்கன்ட்டு நேற்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணீங்க. 67 பேர் வச்சு 15 அமைப்புகளை வச்சு நீங்க 67 பேர் வச்சு தான் நீங்க நடத்திருக்கீங்க. உங்களை யாரும் நம்ப தயாராக இல்லை என்பது அந்த போராட்டம் தான் சாட்சியாக இருக்குது. ஓகே. இன்னொரு ஒரு விஷயம் வந்து விஜய் வைகோ அவர்களை போய் பார்த்தப்ப அவர் வெளியில வந்து உற்சாகமா கையசைச்ச விஷயங்கள் அதையுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம்ல, அதை நீங்க எப்படி பார்த்தீங்க? பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது என்னன்னா, தானா நடக்கிறதை தன்னால் தான் நடக்குதுன்ற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. அவர் நடிகர், ஒரு உச்சபட்ச நடிகர், முதலமைச்சராக வெற்றி பெற்று வருகிறார். அது பார்க்கணும்னு எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்போ அப்படி பார்க்க வரவங்களை வந்து இவர் வந்து கையை பிடிச்சிட்டு உள்ளே இட்டு போயிட்டு சகிக்க முடியாத ஒரு செய்தி அங்க நடந்தது. உள்ள என்ன நடந்தது? மதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் வந்து அவரை பார்க்க வர அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே. கட்சியோட முதன்மை செயலாளர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், எவ்வளோ சமூக அக்கறை உங்களுக்கு இருக்கணும். ஆனால் நீங்க என்ன பேசுறீங்க? இவங்கெல்லாம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க கட்சியோட மகளிர் அணியை சார்ந்தவங்க, மகளிர் அணியை சார்ந்தவர்கள் வந்து விசில் சின்னத்துக்கு போட்டாங்க அப்படின்னா உன்னோட பேச்சு உங்க கட்சியில் இருக்கிறவங்களே கேட்கலன்னா அப்ப நீங்க என்ன, நீங்க தலைவர், நீங்க எப்படி தலைவனா பரிமிக்க முடியும்? அப்போ இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் வெளியே வருகின்ற போது அவர் கையை பிடிச்சிட்டு வந்து இவர் ஏதோ இவரை பார்க்க வந்த கூட்டுற மாதிரி கையை அசைக்கிறார். அதான் நான் சொன்னேன்ல, தானா நடப்பதை தன்னால் தான் நடக்குதுன்னு காட்டுறதுக்கு. நான் சொன்னால இந்த ரீல்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்கன்ட்டு, அது மாதிரி ரீல்ஸ்லாம் வெளியிடுவதற்காக தான் அதை பயன்படுத்திக்க முடியும். நான் இப்போவும் சொல்றேன், பிவேர் ஆஃப் லீடர் வைகோ அண்ட் இஸ் சன் துரைன்னு தான் நான் இப்போவும் சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு நான் சொல்லுவேன். எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே ஓகே சார், நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.